Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம டொமேட்டோ பன்னீர் ஊத்தாப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி தேவையான அளவு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், பன்னீர் வந்து நல்லா கேரட் துருவுறோம் இல்லைங்களா, அதில் துருவி வச்சுக்கோங்க. உப்பு, தனி மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இப்போ நார்மலாக நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து ஊத்தாப்பம் ஊற்றும் போது உங்களுக்கு தெரியும், எப்போவுமே கொஞ்சம் மொத்தமாக நம்ம ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இப்போ மேலே வந்து லைட்டாக தனி மிளகாய்த்தூள் தூவி விடுறேங்க. நம்ம இதில் போடுற ஒரு லேயரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி எல்லாமே நான் கையில் தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். நீங்கள் ஸ்பூனில் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. யூஸ்வலாக நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா டேபிள் டாப் கிரைண்டரோட வெட் கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா மாவு வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், இட்லி சூப்பராக இருக்குங்க. அடுத்தது பாருங்கள், நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை நான் தூவி விடுறேன். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை தூவிக்கோங்க. இதுக்கு அளவு எதுவும் இல்லைங்க, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வெங்காயம் நல்லா ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா வெங்காயத்தை சேர்த்து போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா காரத்துக்காக மிளகாய் இல்லை தனி மிளகாய் தூள் சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், தக்காளி போடுறேன். தோசை பார்த்திங்கனாலும் பார்க்குறதுக்கு அந்த ஊத்தாப்பம் பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது கொத்தமல்லி கீரை. அடுத்ததாக துருவி வச்சுருக்க பன்னீர். நம்ம வீட்டிலே பன்னீர் எப்படி தயாரிக்கலாங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மோஸ்ட்லி ஹெல்த்தியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எல்லாமே ஹோம்மேட் ஐட்டம்ஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இதில் சேர்த்துருக்கக்கூடிய தனி மிளகாய் தூளும் கூட நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீட்டிலே தயார் பண்ணி தான் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாழை இலை போட்டு தோசை எடுத்து வச்சுட்டு, மேக்ஸிமம் ஊத்தாப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப சுவையாக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணிங்க, கார சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.